All right, we have come to the end of today's program, and I hope you enjoyed Jay and Tasha's performance. And kandipa enjoy பண்ணிருப்பீங்க. They are they have been also been practicing for some time, and their hard work is very reflective in the way that they have practiced asana. Of course, this takes years of practice. ரொம்ப நாள் வந்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க that to get to that level. Don't compare your practice with them because all of us have our own individual goal. நமக்குன்னு சில டார்கெட்ஸ் இருக்கு லைஃப்ல, அதை நோக்கி தான் நம்ம வந்து போகணுமே தவிர இவங்கள மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது we have to get inspired and also encourage them more and more. We have always to encourage them more and more. இதுதான் வந்துட்டு a goal or a quality of a good practitioner. Now, today I am going to end this International Yoga Day this year. As always, I give certain things that we can implement in our life. நம்ம வாழ்க்கையில வந்துட்டு எதெல்லாம் வந்து நம்ம பின்பற்றி வரலாம், இதெல்லாம் பின்பற்றி வந்தோமா நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்கு அப்படின்றது வந்து பேசினேன். போன வருஷம் வந்துட்டு எப்படி வாழ்க்கை வந்துட்டு சந்தோஷமா வாழ்றது, எப்படி நல்லா வாழ்றது அப்படின்றத பத்தி நான் பேசியிருந்தேன். இந்த வருஷம் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக், என்ன டாபிக் பத்தி நான் பேசலாம்னு நினைக்கிறேன்னா, the quality of more divine, less human being. Okay, less human, more divine. நம்மளுக்கு இந்த பிறப்பு கிடைச்சதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். The reason, the very birth that we get as a human being is already such a very wonderful thing that we have to be grateful for. ஸோ இந்த வாழ்க்கையை வந்துட்டு நமக்கு கிடைச்சது, மனிதனா வாழ்றதுக்கு, நம்ம மனிதனா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வாழ்க்கை கிடைச்சது, நம்ம வந்து 3 விதமா வந்துட்டு நம்ம வாழ்க்கையை வந்துட்டு கொண்டு போகலாம். 3 விதமா we can lead this life. இந்த வாழ்க்கையை வந்துட்டு 3 விதமா வந்துட்டு நம்ம கொண்டு போகலாம். ஒண்ணு வந்துட்டு the first thing in how we can lead this life is towards animalistic behavior. Animalisticனா என்னது? Animals do not have the sense or discrimination. அவங்க வந்து இன்டெலெக்ட்லாம் பாய்க்க மாட்டாங்க. They will just whatever things that they feel like they are doing, they will do. They will not discriminate between right and wrong. இதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்க்க மாட்டாங்க. They will just go with. This is animalistic behavior. Means as a human being, you can lead an animalistic behavior. We can lead an animalistic behavior if we want to. The second way to lead our life is by being a human being. ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கிறது, அதாவது 6 சென்ஸ் இருக்கிற ஹியூமன் பீயிங்கா இருக்கிறது. அதாவது நம்ம பிறப்பு கிடைச்சிருக்கு. இந்த பிறப்புக்கு நான் வந்துட்டு பிறந்தேன், ஏதோ வேலை செஞ்சேன், இந்த கம்பெனில வேலை செஞ்சேன், ஐடி வேலை செஞ்சேன், இது செஞ்சேன், இதை முடிச்சேன். அப்புறம் வயசாயிருச்சு, பேரம்பேத்திகளை பார்த்தேன், அப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 நாடு சுத்தினேன், ஓகே என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இப்படி வந்துட்டு ஒரு மனிதனா வந்துட்டு வாழ்றது. மூணாவது விதமா ஒண்ணு இருக்கு. இதுதான் வந்துட்டு இறைநிலையை நோக்கி, உனக்குள்ள ஒரு இறைவன் இருக்கான், உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு, அதை உன்னால உணர முடியும்னு நம்பி நீ அந்த பாதையில வந்துட்டு போகிறது. ஸோ உனக்குள்ள இப்ப நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்ப்போம், சூப்பர் ஹியூமன் குவாலிட்டி வச்சிருப்பாங்க. They have super human quality within them. The way that they do things, that the way people are attracted to them are completely different from the other people. And now ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் வந்து அவங்க நடக்குதுன்னா, because of the quality of the life that they have been leading. எப்படி வந்து அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்களோ, it is moving them towards godhood. Everyone is attracted towards something called as God, isn't it? People are attracted towards God. We can have the same divine qualities. We can unveil நமக்குள்ள இருக்கிற டிவைன் குவாலிட்டி வந்து நாமளே வந்துட்டு வெளியில கொண்டு வர முடியும். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அந்த டிவைன் குவாலிட்டி இருக்கு. அப்ப மகாரிஷி பதாஞ்சலி அந்த முனிவர் அவர்கிட்ட வந்துட்டு கேட்கும் போது, இப்ப நான் வந்துட்டு இந்த உயர்ந்த நிலைக்கு போகணும்னா நான் என்ன பண்றது அப்படின்னு வந்துட்டு கேட்கும் போது வந்துட்டு மகாரிஷி பதாஞ்சலி சொல்றாரு, ஸ்ராதா, அவர் சொல்ற வார்த்தை ஸ்ராதா வீரியா ஸ்மிருதி சமாதி பிராஜ்னா பூர்வக்க இதரேஷம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ராதா வீரியா ஸ்மிருதி சமாதி பிராஜ்னா பூர்வக்க இதரேஷம். If you want to write all this now, உங்களுக்கு நோட்ஸ் எதுவும் எடுக்கணும்னா எடுத்துருங்க. This may be useful in future. Anyway, it is recorded. You can always refer this in future. Now, இந்த 5 குவாலிட்டியை முன் வைக்கிறாரு. இந்த 5 குவாலிட்டியை நீ வந்துட்டு கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில வந்துட்டு நீ உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. இறைவனோட சக்தியை நீ பெறலாம், இறைவன் போலவே நீ வாழலாம், காட்ஹூட்டை நோக்கி நீ போலாம், இறைநிலையை நோக்கி நீ போலாம் அப்படின்றது வந்துட்டு சொல்றாரு மகாரிஷி பதாஞ்சலி.
மறுபடியும் சொல்றேன், ஸ்ராதா, வீரியா, ஸ்மிருதி, சமாதி, பிராஜ்னா, பூர்வக இதரேஷம். பூர்வக இதரேஷன் இது எல்லாமே நீ செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில வந்துட்டு நீ உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படின்னு வந்துட்டு மகரிஷி பதாஞ்சலி சொல்றாரு. சோ இப்ப அந்த வார்த்தைகளை வந்துட்டு நான் கொஞ்சம் பிரிச்சு உங்களுக்கு வந்துட்டு இதை எப்படி நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வருது, ஹவ் யூ ஆக்சுவலி கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் இன் அவர் டே டு டே லைஃப் அப்படின்றத பத்தி பேசுறேன். நான் சொல்றதை நல்லா கேப்சர் பண்ணீங்க. இதுல ஏதாவது ஒரு விஷயம் கூட, இந்த 5 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் கூட நீங்க வந்துட்டு இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை வந்துட்டு உங்க வாழ்க்கையில வந்து நீங்க பார்க்கலாம். If you follow any of the one advices that I am actually going to share over here, that itself will bring great changes in your day to day life, in the way, in the course that you are going to take this life, in the way that you are actually going to lead this life. It is going to make a major difference, a big difference. Now the first word that he has used is known as Shraddha. Shraddha means faith. Shraddha na வந்துட்டு faith னு அர்த்தம். faith na என்னது? எது மேல வந்துட்டு நீங்க faith வைக்கணும்? You have to first have faith in yourself. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். நிறைய பேர்த்தோட பிரச்சனையே இதுதான். You do not trust yourself. You do not trust that you have the ability to achieve certain things in this life. உனக்குள்ள இறைவன் இருக்கான்றதே நம்மள எனக்குள்ளேயே சார், நான் எனக்குள்ள எப்படி சார் இறைவன், என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு, எனக்குள்ள வந்துட்டு மிருகம் தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம சொன்னபடி நீ மிருகமா நீ வாழணும்னு நினைச்சா கூட வாழலாம், மனிதனா வாழணும்னு நினைச்சா கூட வாழலாம், இறைவனா நீ நினைச்சு நீ வாழலாம்னு கூட நினைச்சா நீ வாழலாம். சோ இந்த ஃபெய்த் வந்துட்டு என்னது? 3 விஷயத்துல ஃபெய்த் இருக்கணும். ஒண்ணு, உன் மேல நீ வந்துட்டு நம்பிக்கை வைக்கணும். அப்புறம் இறைவன் மேல நீ நம்பிக்கை வைக்கணும். யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் தட், யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் காட். அண்ட் மூணாவது, இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு நீ நம்பணும். யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் 3 things in your life mainly. Have faith, complete faith, without doubt. You have to trust in yourself. You have to put faith in yourself. You have to trust God. You have to trust universe that will always and always give only good things in your life. உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயமா தான் அமைதுன்றதை நீ நம்பணும். You have to have faith that the universe will always assist you in all aspects of your life. உன் வாழ்க்கையில உள்ள எல்லா விஷயத்திலயும் வந்துட்டு இந்த பிரபஞ்சம் வந்துட்டு உதவி செய்யும், இந்த பிரபஞ்சம் வந்து துணையா இருக்கும் அப்படின்றத நீ வந்துட்டு நம்பணும். This is known as Shraddha. Shraddha. அப்ப நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை. Have faith in yourself. You have faith in yourself that you have the divine quality. உனக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கு அப்படின்றத நம்பணும். இறைவன் இருக்கானே நம்பணும். இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ் வந்துட்டு உனக்கு எப்பவும் துணை புரியும்ன்றதை நீ நம்பணும். 2வது வார்த்தை வைக்கிறாரு, வீரியா. வீரியானா வந்துட்டு எனர்ஜின்னு அர்த்தம். உன்னோட ஒட்டுமொத்த எனர்ஜியும் only use your energy for the purpose of good things. Only use your energy to do good things, for good thoughts and good speech. நல்ல வார்த்தைகளை பேசுறதுக்கு, நல்ல விஷயத்துல ஈடுபடுறதுக்கு, நல்ல செயல்களை செய்யறதுக்கு ஒண்டி உன் எனர்ஜியை யூஸ் பண்ணு. மத்த எந்த இதுக்கும் வந்துட்டு உன் எனர்ஜியை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாத. Every single thing that you do in your day-to-day life, make sure it is something that will uplift you. உன் வாழ்க்கையில வந்துட்டு முன்னேற்றத்துக்கு கொண்டு வர செயல்கள்ல மட்டும் நீ ஈடுபடு. உன் எனர்ஜியை ஃபுல்லா அதுல மட்டும் யூட்டிலைஸ் பண்ணு. மத்த விஷயத்துல உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபெய்த், ஸோ இது வந்துட்டு ஃபெய்த். ஃபெய்த் மீன்ஸ் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் காட் அண்ட் ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் தட் இட் வில் ஆல்வேஸ் அண்ட் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ இன் ஆல் aspects of your life. 2வது வந்துட்டு வீரியா. Use your energy to do only good things, to think only good thoughts, to speak only good speech. Use your energy only for this. Other than that, do not waste your time doing any other. Do not waste your energy doing any other things. Now the third thing is ஸ்மிருதி. ஸ்மிருதினா என்னது? ஸ்மிருதினா வந்து மைண்ட். மைண்ட் வந்து எப்படி பயன்படுத்தணும்? மைண்ட்ஃபுல்னஸா இருக்கணும். எந்த விஷயத்துல நீங்க ஈடுபட்டாலும் be completely absorbed in it, be completely devoted in it. ஒரு சின்ன சின்ன விஷயம், சாப்பிட்டீங்கன்னா, நடந்தீங்கன்னா, ஒரு ஆள்கிட்ட பேசுனீங்கன்னா, எந்த விஷயம் செஞ்சாலும் முழுமையா ஈடுபட்டு செய்யுங்க. Do not, when you are talking to a friend, you are looking at your phone, and then when you are eating, you are looking at your phone, or you are reading something else, or you're talking. This is not being completely absorbed. ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு செய்யணும். வெளியில போறீங்களா, காலையிலே எழுந்துறீங்க. wake up very early in the morning. 7 o'clock மேல தூங்காதீங்க. 7 o'clock எழுந்திருச்சீங்கன்னா go and take a walk in the park, or go and see the flowers in your garden, or go to the balcony, see the sunset or something like that. See beautiful things. இந்த காலையில எழுந்துச்சோன்னா நல்ல அழகான விஷயங்களை பாருங்க. அதை பார்த்துட்டோன்னே ரசிக்கணும். அந்த விஷயத்தை பார்த்து ரசிக்கணும்.
be completely absorbed. எவ்வளவு அழகா இருக்கு இந்த இயற்கையினோட படைப்பு வந்துட்டு எவ்வளவு அழகா இருக்கு. Be completely absorbed in this. This is known as smriti, mindfulness, being completely absorbed in whatever activities that you are actually doing. நீங்க செய்யற எல்லா செயலையும் வந்துட்டு அப்படி ரசிச்சு ரசிச்சு செய்யுங்க. You will enjoy the smallest thing. உங்களை சுத்தி நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை உணரதான் நம்ம வந்துட்டு மறந்துட்டோம். அதை உணரல நம்ம. சோ அதை உணர்றதுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கு. அந்த உணர்றதுக்காக வேண்டி உண்டான விஷயங்கள்ல வந்துட்டு ஈடுபடுங்க. When you are looking at something, when you are talking to something, when you are drinking water, when you are eating, whatever that you are actually doing, every single action, be totally absorbed in it. Enjoy the process. Enjoy the process. You will find little things making you happy. பெரிய பெரிய சந்தோஷம் எல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா சின்ன சின்ன விஷயம், ஜஸ்ட் லுக்கிங் அட் அ பட்டர்ஃபிளை, ஜஸ்ட் லுக்கிங் அட் அண்ட் ஒரு எறும்பு வந்துட்டு ஒரு அதோட சாப்பாடை தூக்கிட்டு போகுது, எல்லாமே வந்து ரசிச்சு ரசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி உங்களால வாழ்க்கையை வந்து ரசிக்க முடிஞ்சிச்சுன்னா யூ வில் ஆல்வேஸ் பி ஹாப்பி. தேர் இஸ் நோ வே தட் எனிதிங் கேன் மேக். ஒரு எறும்பு சும்மா நடந்து போறது கூட உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆஹா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி வந்துட்டு உங்க வாழ்க்கை வந்துட்டு அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும், அவ்வளவு சென்சிட்டிவ் ஆயிருவீங்க. நான் திஸ் இஸ் நோன் as ஸ்மிருதி, மைண்ட்ஃபுல்னஸ். ஆல்வேஸ் பீங் மைண்ட்ஃபுல் அபவுட் வாட் எவர் தட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. 4வது விஷயம் சமாதி. சமாதின்ற வார்த்தையை கேட்டா பாதி பேர் ஓடிடுவாங்க, பயந்துருவாங்க. சமாதி என்னடா சமாதி ஆக சொல்றான் அப்படின்னு, இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு, ஏதோ ஒரு நல்ல விஷயம் கத்துக் கொடுக்குறாருன்னா என் பிள்ளைக்கு சமாதி ஆக சொல்றான் அப்படின்னு. சமாதி அப்படின்ற வார்த்தை வந்து சம ஆதி அப்படின்னு அர்த்தம். சமனா வந்துட்டு நம்ம நம்ம மைண்டை வந்துட்டு எப்பவுமே ஒரு நிலையா வச்சிரு அப்படின்னு வந்து பதஞ்சலி சொல்றாரு. எந்த பயிற்சிலாம் எந்த விஷயம்லாம் உன் மனநிலைய ஒரு நிலையா வச்சிருக்கோ அந்த பயிற்சியில மட்டும் ஈடுபடு. எந்த பயிற்சிலாம் எந்த விஷயம்லாம் உன் மனச சம ஆதியா வச்சிருக்கோ அந்த விஷயத்துல மட்டும் ஈடுபடு. Only get involved in activities that will keep your mind in the state of stillness. Whatever that keeps your mind in a state of stillness, you have to engage in it. What are the things that you can do? நீ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீ செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, யோகா ஆசனா பயிற்சி செய்யலாம். அன்றாட யோகா ஆசனா பயிற்சி செய்யணும். அப்புறம் பிராணாயாமா பயிற்சி செய்யணும். யோக சாஸ்திரத்தை படிக்கணும். யோக சாஸ்திரம் நிறைய இருக்கு. அப்புறம் மகான்களோட கதையை படிங்க. Be inspired by their stories. Look at them, how they have lived their life. அவங்க வாழ்க்கை வந்துட்டு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத பார்க்கணும். குரானை படிக்கணும், பகவத்கீதா படிக்கணும், பைபிள் படிக்கணும். இந்த மாதிரி சாஸ்திரத்தை ரிலிஜியஸ் ஸ்கிரிப்டர்ஸ் மட்டும் இல்லாம யோக சாஸ்திரத்தையும் வந்து படிக்கணும். ஆல் திஸ் திங்ஸ் when you read, you will always maintain a state of stillness. You will always maintain a state of stillness. So அன்றாட வந்துட்டு உன்னோட மைண்டை வந்து ஒரு நிலைப்படுத்துற மாதிரி உள்ள பயிற்சியில அன்னாட நீ வந்து ஈடுபடணும். ஒவ்வொரு நேரத்திலயும் நீ வந்து ஈடுபடணும். நல்ல வார்த்தைகளை பேசுறது, நல்ல சுத்தபத்தமா இருக்கிறது, நல்ல சிந்தனையில இருக்கு, இது எல்லாமே வந்துட்டு அந்த விஷயத்திலேயே நீ ஈடுபடணும். இதுதான் உன்னை எப்பவுமே ஒரு நிலையா ஆக்கும். சரியா? 4வது விஷயம் வந்துட்டு சம ஆதி. ஆல்வேஸ் மெயின்டைனிங் and always do practices that will help you to be in great state of stillness. ஒரு நிலையா இருக்கிறதுக்கு எது உறுதுணையா இருக்கோ அதுல ஒண்டி நீ ஈடுபாடு. ஸோ யோகா பிராணாயாமா இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணும். கடைசியா ஒண்ணு சொல்றாரு, பிராஜ்னா. பிராஜ்னானா வந்துட்டு விஸ்டம்னு சொல்லுவாங்க டைரக்ட்லா. பிரான்ற வார்த்தை வந்துட்டு டிவைன் அர்த்தம். ஞா அப்படின்ற வார்த்தை வந்து நாலேஜ்னு அர்த்தம். டிவைன் நாலேஜ். டிவைன் நாலேஜ் எங்க இருந்து வருது? மேல இருந்து வரல, உள்ள இருந்து வருது. உனக்குள்ள வந்துட்டு சில நேரத்துல ஒரு வாய்ஸ் கேட்கும், வேண்டாண்டா இதை செய்யாத, இதை செஞ்சினா தப்பு பிரச்சனை வரும் சொல்லும். இது என்ன சொல்லும்? செய்யே அப்படின்னு சொல்லும். இந்த மைண்ட் இருக்க இது சொல்லும், செய்யே பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். இங்க உள்ள பேசுறான் பாத்தீங்களா, அவன் குரலை கேளுங்க. இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ட்யூட்டிவ் நாலேஜ்னு சொல்லுவாங்க, விஸ்டம்னு சொல்லுவாங்க. சில பயிற்சி முறைகளுக்கு பிறகு இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப பேச ஆரம்பிக்கும், கான்சைன்ஸ் பேச ஆரம்பிக்கும். நீ அவங்க கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, அம்மா கிட்ட ஏன் நீ வந்துட்டு இப்படி பேசுன, அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லும். அது பேசக்கூடாதுன்னு சொன்னோன்னே உடனே அது சொல்லும், பரவாயில்ல நீ போயிட்டு மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு இது சொல்லும், கான்சைன் சொல்லும், போயிட்டு மன்னிப்பு கேட்டுரு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா அகங்காரா மேல இதெல்லாம் போயிட்டு சும்மா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு, அகங்காரம் என்ன, ஐ எம் த மேக்கர். அகம்னா வந்துட்டு ஐ எம்னு அர்த்தம், காரணம்னா நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வந்துட்டு ஒரு அகங்காரத்தை உனக்குள்ள வந்துட்டு உருவாக்கும். ஆனா இங்க உள்ள வாய்ஸை நீங்க கேட்டீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மின்னு என்ன? ஐ எம் காட். அகம் ஐ எம் பிரம்மானா வந்துட்டு படைத்தவன், நம்மள எல்லாம் படைத்தவன், அவனாவே நீ வந்துட்டு மாறலாம். ஆனா இவன் பேச்சு கேட்டீங்கன்னா அகங்காரத்துல அலைய வேண்டியதான். நம்மளுக்கு நிறைய
பிரச்சனைகள் வரும். அகங்காரா, அகம் பிரம்மாஸ்மி. இது 2ல வந்து நாம தான் தேர்ந்தெடுக்கணும். எதை நோக்கி நம்ம போக போறோம் அப்படின்றது. ஸோ 5 விஷயம் நான் உங்கள்ட்ட சொன்னேன். இந்த 5 விஷயத்தையும் இப்படி வச்சுக்கங்க. இந்த கைக்குள்ள வந்துட்டு எப்பவுமே நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ராதா, 2வது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ராதானா ஃபெய்த். உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது, அந்த இறைவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது, இந்த யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது. 2வது வந்து வீரியா. வீரியானா your entire energy has to be used only to do good things, good thoughts and good speech. நல்லா ஞாபகம் வச்சுருங்க. ஸ்மிருதி, வாழ்க்கையில எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிங்க. சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்ச நாள் சலிச்சுக்காதீங்க. நல்ல 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 விஷயங்கள் உங்களை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் ரசிக்க ஆரம்பிங்க. ஒரு ரொட்டி சனை போடுறாரு, கடைக்கு போய் உட்காருங்க, அந்த ரொட்டி சனை எப்படி போடுறாருன்றத ரசிங்க. ரசிச்சு ரசிச்சு அனுபவிங்க. இது பேர் வந்து ஸ்மிருதி. சமாதி, சம ஆதி. எப்பவுமே உன்னை ஒரு நிலையா வச்சிருக்கிற பயிற்சிகள்ல ஈடுபடு. யோகா, பிராணாயாமா, யோக சாஸ்திராஸ் படிக்கிறது, நல்ல விஷயங்கள்ல நல்லவங்கள்ட்ட பேசுறது, நல்ல சத்சங்கத்தை கேட்கறது, இது எல்லாம் உன்னை சம ஆதியில வச்சிருக்கும். அப்ப அந்த விஷயத்துல ஈடுபடு. கடைசியா பிராஜ்னா. பிராஜ்னானா விஸ்டம். உனக்குள்ள இருக்கிற இறைவனோட அந்த வாய்ஸை வந்து கேளு. லிசன் டு யுவர் கன்சைன்ஸ், லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ், லிசன் டு யுவர் இன்டிவிட்டிவ் நாலேஜ், லிசன் டு யுவர் விஸ்டம். that will lead you into the path of truth. நம்ம எல்லாத்துக்குள்ளயும் வந்துட்டு ஒரு நல்ல எனர்ஜி வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம வெளியில கொண்டு வர போறோமா இல்லையான்றதுதான் வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி. there are various practices. நிறைய பயிற்சி முறைகள் இருக்கு இதை எப்படி வந்துட்டு வெளியில கொண்டு வரதுன்னு. ஆனா இப்ப நான் சொன்னது வந்துட்டு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சா நாம வந்துட்டு மனித நிலையை விட்டுட்டு இறைவன் நிலைக்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு போலாம் அப்படின்றத பத்தி நான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். all of us have divine qualities within us. The path to the truth will lead you to ultimate freedom in the body, mind and soul. இந்த நிலையை நீங்க நோக்கி போகும்போது அங்கதான் அல்டிமேட் ஃப்ரீடம் இருக்கு. நாட் ஓன்லி ஃபார் த பாடி பட் ஆல்சோ ஃபார் த மைண்ட் அண்ட் ஃபார் த சோல். எந்த பிரச்சனையில நீங்க இருந்தாலும், எவ்வளவு பெரிய விஷயத்துல நீங்க இப்ப நீங்க எதிர்கொண்டு இருந்தாலும், no matter what troubles you might be in now, trust that all of it will go away with the grace of God. அந்த இறைவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும், அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள இருக்கிற வரைக்கும், நமக்குள்ள ஒரு சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு எல்லாமே வந்துட்டு போயிரும்ன்றத நம்புங்க. Trust in yourself. All of you have great energy within you. I want to see that all of you practice this great art of yoga and achieve the highest state of um, of of your life. உங்க வாழ்க்கையில வந்துட்டு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து அடையக்கூடிய சக்தியை வந்துட்டு யோகானால வந்துட்டு கொடுக்க முடியும். ஸோ எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருந்தாலும், whichever stage you just joined today or you have joined many years back or you have just joined 2-3 months back, practice with devotion. விருத்தோ மத்யா அதிமத்ரத்வா ததோ அபிவிசேஷஹ. பதஞ்சலி சொல்றாரு, எவ்வளவுக்கு நீ கடுமையா நீ வந்து முயற்சிகள் போடுறியோ, தீவிர சம்வேக ஆசனா, எவ்வளவு கடுமையா நீ முயற்சிகளை போடுறியோ அந்த அளவுக்கு வந்துட்டு நான் உன் மேல வந்துட்டு என் பார்வையை வந்து செலுத்துவேன். அந்த இறைவன் வந்துட்டு உன் மேல பார்வையை செலுத்துவான். உன் வாழ்க்கை வந்து செழிப்பாவும் சிறப்பாவும் இருக்கிறதுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு துணை புரிவான். Thank you for joining me on this beautiful occasion of International Yoga Day. From the bottom of my heart, I'm always here to serve all of you. My teachers and me, all those whom I have trained as teachers, அவங்க என்னோட குருமார்கள், நானு, எங்க எல்லாருமே வந்துட்டு உங்களை சர்வ் பண்றதுக்காக வேண்டிதான் இருக்கோம். Our work is to serve you. உங்களுக்கு எந்த வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு, அதாவது யோகா மூலியமா உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க காண ஆரம்பிச்சா, we are here to serve you. I am humbled and I'm very, very thankful that I have all of you with me. With the grace of God, next year we will be back in Genting to celebrate our 7th International Yoga Day. I bless all of you from the bottom of my heart that you will always be in great state of health, prosperity and happiness. உங்க வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் எல்லா விஷயங்களும் கண்டிப்பா நடக்கும். நான் மனதார உங்க எல்லாத்தையும் வாழ்த்துறேன். எந்த பிரச்சனையும் எந்த குறையும் இல்லாம நீங்க எல்லாம் எப்பவுமே